என்னடா ராமு உனக்கு வந்த சோதனை? இன்னைக்குன்னு பார்த்து நீ டாய்ஸ் எடுத்துட்டு வந்தா எவனுமே கிரவுண்டில் இல்லையே. என்ன பண்ணுறது? இந்த சோமு பையனையும் விளையாட கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டான். கஷ்டப்பட்டு இந்த டாய்ஸை இவ்வளோ தூரம் உருட்டிட்டு வந்து யாருமே கண்ணிச்சிக்கலையே. எப்படி தான் இந்த விளையாட்டை நான் விளையாட போகிறேனோ தெரியலையே. அடாடா, அங்கே தூரத்தில் யாரோ ஒரு 4 பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு கொஞ்சம் ஒத்து பார்த்தா தெரியுமோ? யார் அது? ஏ, நம்ம லில்லி ரோசியாட்டுக்குதே. கூட யாரோ 2 பிள்ளைங்க இருப்பாங்க போலவே. அந்த பிள்ளைங்க என்ன புதுசா இருக்குது. பார்க்கலாம் பார்க்கலாம், பக்கத்துல வரட்டும், யாருன்னு அவங்கள கேட்கலாம். அங்க வர மாதிரி ஒன்றும் தெரியல. ஆண்ட்ரியா கிளம்சி, அங்கே பாருங்க தூரமாக ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான்ல, அவன் பேர் தான் ராமு. எங்களை போலவே அவனும் ட்வின்ஸு. அவனுக்கு ஒரு அண்ணா இருக்காங்க சோமுன்னு. அவனை காணும் போல, இவன் மட்டும் அங்கே தனியாக நின்றுட்டு இருக்கான். வாங்க நம்ம 2 பேரும் அவன் கூட போய் சேர்ந்து விளையாடலாம். அப்பா, ஒரு வழியை பேசி முடிச்சுட்டாளுங்க போல. நடந்து நம்ம பக்கம் தான் வந்துட்டு இருக்காளுங்க. வரட்டும் வரட்டும், இந்த 2 பேரும் யாருன்னு கேட்கலாம். ஹாய் லில்லி, ஹாய் ரோசி, எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இந்த பக்கம்? என்ன புதுசாக 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? யார் இவங்க? ஹாய் ராமு, எப்படி இருக்க? எங்கே சோமுவா காணோம்? இவங்க 2 பேரும் எங்களோட கெஸ்ட்டு, அந்த எங்களோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியா? எங்கிருந்து வந்திருக்காங்க? ஊர்லேருந்து 2 நாள் லீவுக்கு வந்திருக்காங்க. இவ பேர் ஆண்ட்ரியா, அவள் பேர் கிளம்சி. ஆண்ட்ரியா கிளம்சி, இவன் தான் ராமு. இவனுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ராமு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும் ராமு, என்ன நீ தனியாக நின்று பேசிகிட்டு இருக்க? எங்கே போயிட்டான் சோமு? சோமு ஆளையே காணோம். இல்லை லில்லி, அவன் விளையாட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால தான் இந்த டாய்ஸை எடுத்துகிட்டு நான் கிரவுண்டுக்கு வந்தேன். கிரவுண்டுக்கு வந்து பார்த்தா கிரவுண்ட்லேயும் யாரும் இல்லை. அப்புறம் பார்த்தா நீங்கள் தான் வந்திருக்கீங்க. பரவாயில்ல, இன்னைக்கு ஃபுல்லாக விளையாடுறதுக்கு எனக்கு ஆள் கிடைச்சிருச்சு. நீங்கள் விளையாட தானே வந்திருக்கீங்க. கண்டிப்பாக என் கூட இன்னைக்கு விளையாடுவீங்கல்ல? அதுக்கு தான் ராமு வந்திருக்கோம். ஆண்ட்ரியாவுக்கும் கிளம்சிக்கும் ரொம்ப போர் அடிக்குதாமா, விளையாடலான்னு சொன்னாங்க. அதனால தான் கிரவுண்டுக்கு வந்திருக்கோம். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். இங்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. நம்ம மட்டும்தான் விளையாடணும். ஓகே, முதல்ல மேலே இருக்க டாய்ஸ்லாம் நம்ம கீழே எடுத்து வைக்கணும். நான் மேலே ஏறுறேன், ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் 4 பேரும் சேர்ந்து ஒவ்வொன்றா வாங்கி கீழே வைங்க. ஓகேவா? ஷூர் ராமு, கண்டிப்பாக. நீங்கள் மேலே ஏறுங்க, திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழே கொடுங்க. நாங்கள் 4 பேரும் சேர்ந்து வாங்கி வைக்கிறோம். அந்த பொறுமையாக பார்த்து ஏறுங்க, கீழே கீழே விழுந்துடாதீங்க. அப்பா, ஒரு வழியாக மேலே ஏறிட்டேன். எங்கள் ட்ராயருக்கு எது கிழிஞ்சிருமோன்னு நினச்சேன். எல்லாமே பொண்ணுங்களா இருக்கு. ஒரே அவமானமாக போயிடும். ஐயோ, தப்பிச்சுட்டா. அங்கே என்ன ராமு குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்க? அதான் எல்லா டாய்ஸும் கீழே எடுத்து போட்டுட்டுல, மெதுவாக ஏறி இறங்கு, அப்போ தானே விளையாட முடியும். ஐயோ, நான் மனசுக்குள்ளே பேசுனது இவளுங்க காதுல எல்லாம் விழுந்துருச்சு போலவே. இருக்கட்டும் இருக்கட்டும். ஓகேப்பா, எல்லாரும் டாய்ஸை முதல்ல கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் மெதுவாக ஏறுறேன், எனக்கு கை கொடுங்க, நான் இறக்கி கொடுங்க என்ன. ஐயோ, பொண்ணுங்கனாலே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி. இவளுக்கு வேற நானும் பொண்ணுங்களா இருக்காளுங்க. என்னை தூக்கி இறக்கி விட போகிறாளுங்க. என்ன பண்ணுறது? நேராக கொடுமை. இறக்குங்க இறக்குங்க, பார்த்து இறக்குங்க சீக்கிரமா. தேங்க்ஸ்ப்பா, ஒரு வழியாக என்னை இறக்கிட்டீங்க. சரி வாங்க, எல்லா டாய்ஸையும் ஆளுக்கு ஒன்றா பிடிங்க. இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பூன்லேயும் கரண்டிலையும் பக்கெட்லேயும் எடுத்து எடுத்து அந்த ட்ரக்கை நப்பணும். ட்ரக்கை நப்பி எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சு தான் விளையாட முடியும். சரியா? ஆளுக்கு ஒரு ஸ்பூனாக அள்ளி அள்ளி போடுங்க பார்ப்போம். ராமு, என்ன அந்த ஸ்பூனில் மட்டன் அப்போனா மண்ணு மேலே ஏறி கொட்ட முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்கு. அப்படிதான் இல்லை இருக்கும். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. நீ அள்ளி போட்டால் தான் நம்மளால் விளையாட முடியும். தம் கட்டி எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஸ்பூனை அள்ளி போடுங்க பார்க்கலாம். என்ன வயசு பிள்ளைங்க இப்படி நீட்டி நெளிச்சு வேலை செஞ்சுக்கிட்டு. என்னடி இவன் வேற மண்ணல்லு மண்ணல்லுங்கிறான். மண்ணள்ளி தூக்கவே முடியல, அள்ளி வேற கொட்ட சொல்கிறான். எனக்கு வேற கை காலெல்லாம் வலிக்குதுடி. ஏன் லில்லி ரோசி, அங்கே என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அள்ளி போடுங்க சீக்கிரம், அப்போ தானே நம்ம விளையாட முடியும். ஐயோ, இவன் வேற நம்ம வலி புரியாமல் மண்ணல்லு மண்ணல்லுங்கிறானே, கை காலெல்லாம் வலிக்குது. அப்பா, ஒரு வழியாக கொஞ்சமாவது எல்லாம் அள்ளி போட்டு முடிச்சாச்சு. இன்னும் மீதி ஆடுறதுக்குள்ள நமக்கு பெண்டு கழுன்றும் போலையே. ஆண்ட்ரியா கிளம்சி, புதுசாக வந்த பொண்ணுங்களா, சீக்கிரம் அள்ளி போடுங்க. விளையாடணுமா வேண்டாமா, இல்லை இங்கேயே இருக்கணுமா? ஏன் அழுறம்பா, ஆனால் எங்களால் முடியலப்பா. என்னப்பா பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாம் வெயிட்டாக வேற இருக்குது. ஏன்டா ராமு, புதுசாக வந்த பொண்ணுங்களை போட்டு இப்படி பாடா படுத்துற? நம்மளாலே அள்ள முடியல. அவளுங்க வட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் நின்றுட்டு இருக்காளுங்க. விட்டு தள்ள, நம்ம இருக்கிற மண்ணை வச்சு விளையாடுவோம். அங்கே பாருங்க, தூரத்தில் யாரோ ஜேசிபி ஓட்டிட்டு வர மாதிரி இருக்கே. அடா, அது நம்ம சோமு மாதிரி இருக்கு. நல்லா பாருங்கப்பா, அது சோமு தானே? ஆமாம் லில்லி, அது சோமு தான். வரமாட்டான்னு சொன்னான். இப்போ என்னமோ ஜேசிபியில் வந்திருக்கான். சரி, அவனை கூப்பிட்டு அந்த இது மூலமாகவே நம்ம ட்ரக்கில் மண்ணை அள்ளி நிரப்பிக்கலாம். இருங்க, நான் கூப்பிட்றேன். என்ன அங்கேருந்து பார்த்தா அங்கே ராமு மாதிரி நிற்கிறான். ராமு 4 பொண்ணுங்க கூட சேர்ந்து நின்றுட்டு இருக்கானே. போவோம் போவோம், நம்மள தான் கூப்பிடுறாங்க, பக்கத்தில் போய் பார்க்கலாம்.
சோமு வந்துட்டான்ப்பா. சோமுவை யூஸ் பண்ணி ட்ரக்கில் இருக்க மண்ணெல்லாத்தையும் நப்பிடலாம்ப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்றா சேர்ந்து? ஆமாம், நீ தானே விளையாட்டுக்கு கூப்பிட்டு வரல, அதனால டாய்ஸ்லாம் எடுத்து கிரவுண்டுக்கு வந்தேன். அப்புறம் பார்த்தா லில்லியும் ரோஸியும் 2 பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு இங்கே வந்தாங்க. சரி இப்போ விளையாடுறதுக்கு ஆள் கிடச்சிச்சுன்னு இவங்கள பிடிச்சிட்டு இங்கே விளையாண்டுட்டு இருந்தேன். இவளுங்களை மண்ணள்ளி போட சொன்னால் என்னால் முடியலன்னு உக்காந்துட்டாளுங்க. நான் என்ன பண்ணட்டும்? ஓகே ஓகே, ஒன்றும் கவலைப்படாத. இந்த சோமு இருக்கையில் பயமீன் இந்த மண்ணை தானே அள்ளி போடணும். நான் ஜேசிபி அண்ணாக்கிட்ட சொல்லி இந்த மண்ணை எல்லாத்தையும் ட்ரக்கில் அள்ளி போட்டுருவேன், கவலைப்படாதீங்க. இது என்ன 2 பேர் புதுசாக இருக்காங்க? லில்லி ரோசி, இவங்க யாரு? இவ ஆண்ட்ரியா, அவ வந்து கிளம்சி. எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, எங்களோட கெஸ்ட்டு. சோமு, கண்டிப்பாக வந்து நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மண் எல்லாத்தையும் நானே வந்து ஜேசிபி பயன்படுத்தி அள்ளி கொட்டிடுறேன். ரெடி ஆயிருங்க மண் அள்ளுறதுக்கு. எல்லாரும் ஓரமாக வந்து நின்னுக்கப்பா. சோமு வந்து வண்டி எடுத்துட்டான், வண்டியை ஆன் பண்ணிட்டான் போல. ஜேசிபி ஆன் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல மண் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திப்போம், அதுக்கப்புறம் அள்ளி கொட்டிடலாம். ஜேசிபி எவ்வளோ அழகா மண்ணள்ளி கொட்டுது. பாடா, ஒரு வழியாக ட்ரக்கில் மண்ணை நிரப்பியாச்சு. சோமுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சோமு கூட்டிகிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போகலாம். நம்ம ட்ரக்கில் ஏறி நின்றுக்கலாம். சோமு அந்த ஜேசிபி பின்னாடியே நம்மளை கட்டி விடுவோம். அது பின்னாடியே நாமளும் போயிடலாம். ஓகே ராமு, சோமு முதல்ல இறங்கி வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரக்கில் மண்ணை நிரப்பியாச்சு. இப்போ ட்ரக்கில் நம்ம ஏறிக்கலாம். ஜேசிபி என்ன பின்னாடி நம்ம கட்டி விட்டுருலாம் நம்ம ட்ரக்கு. அதில் ஏறி வீட்டுக்கு போய் இந்த மண்ணை வச்சு விளையாடலாம். ஓகேவா? வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. ஜேசிபி அண்ணா, நாங்கள் எல்லாரும் ட்ரக்கில் ஏறிட்டோம், நல்லா சேஃப்டியாக நின்றுட்டோம். எங்களை கட்டிட்டு எங்களை வீட்டில் கொண்டு இறக்கி விட்டுருங்க. ஓகேப்பா, கட்டிக்கலாம், போகலாம். எல்லாம் ரெடியாக இருங்க. எல்லாரும் நல்லா பிடிச்சிக்கோப்பா. நான் ஜேசிபி ஆன் பண்ண போகிறேன். எல்லாரும் நல்லா பிடிச்சிக்கோங்க. ஜேசிபி மூவ் ஆக போகுது. பார்த்து பார்த்து போகலாம் போகலாம் போகலாம். போகலாம். ஜாலியாக போகிறோம், நல்லா இருக்கு. ஜாலியாக போகிறோம் நாங்கள். அப்பா, ஒரு வழியாக வீடு வந்து இறங்கியாச்சு. ஜேசிபி அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாம் மெதுவாக கீழே இறங்க பார்க்கலாம். மெதுவாக 1 by 1 இறங்குங்க. அப்பா, ஒரு வழியாக எல்லாரும் ட்ரக்கை விட்டு கீழே இறங்கியாச்சு. சோமு, ரொம்ப தேங்க்ஸா. உன்னால தான் வந்து இன்னைக்கு எல்லா மண்ணையும் அள்ளிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப நன்றி. ஜேசிபி அண்ணனுக்கு நன்றி சொல்லிடுவோமா? ஜேசிபி அண்ணா, ரொம்ப நன்றி. லில்லி, சோமு, ஆண்ட்ரியா, கிளன்சி, வாங்க எல்லாரும் விளையாடலாம். பாய் ஜேசிபி அண்ணா. ஓகே, இப்போ நம்ம மண்ணை ரெடி பண்ணிட்டோம். பட் தண்ணி வேணுமே, தண்ணி யார் போய் கொண்டுட்டு வர்றது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்க இங்கே, நானே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? என்ன தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனேன், இந்த ராமு இன்னும் காணும். என்னாச்சுன்னு தெரியலையே. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்லாரும். அப்பா, ஒரு வழியாக தண்ணியில் அதைய கூட்டிகிட்டு வந்துட்டாச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சீக்கிரமாக போகணும். போன ராமுவை இன்னும் காணும். அங்கே பாருங்கப்பா, அவன் தண்ணியில் அறி ஓட்டிக்கிட்டு வரான். வராமா, வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. ஜாலி தான், தண்ணியில் விளையாடலாம். என்ன ராமு, தண்ணி லாரியை கூட்டி வர சொன்னால் தண்ணி லாரிக்குள்ள தண்ணி பலூன்லாம் இருக்குது. இது என்ன புதுசாக இருக்குது, இதை வச்சு எப்படி விளையாடுறது? விளையாடலாம்ப்பா. நான் தண்ணி பலூன் நிறையா கொண்டு வரேன். அது எல்லாத்தையும் நம்ம அந்த ட்ரக்கில் ஊற்றி ட்ரக்கில் ஸ்விம் பண்ணலாம்ப்பா. சூப்பராக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? என் ஐடியா எப்படி இருக்குது? ஓ சூப்பர் ராமு, ஐடியா முதல்ல நல்லா இருக்கு. சீக்கிரமாக நீ தண்ணி பலூன்லாம் போய் கொண்டு வந்து சேரு. நாங்கள் அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறோம். வாங்கப்பா, பலூன் எல்லாத்தையும் இறக்குவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக எல்லா தண்ணி பலூனையும் கொண்டு வந்து சேர்த்திட்டேன். ஆளுக்கு ஒன்றா எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து கொட்டி போய் அந்த ட்ரக்கில் ஊற்றுங்க. இந்த தண்ணி பலூனில் கொஞ்ச நாள் விளையாடலாமே, அது சூப்பராக இருக்குது. அது மேலே ஏறி உட்காந்து போல இருக்குது. உட்காந்துக்கிட்டா? உட்காந்துக்கோ லில்லி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆளுக்கு ஒன்று பலூனாக எடுத்து அதில் உட்காந்துக்கோங்க.
லில்லி ரோசி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த மாதிரிலாம் நாங்கள் விளையாண்டதே இல்லை, ரொம்ப ஜாலியாக இருக்குது. தண்ணி பள்ளம் நல்லா மெது மெதுன்னு இருக்குது, சூப்பராக இருக்கே, செம்மையாக இருக்குப்பா. நாங்கள் டெய்லியும் இங்கே வருவோம் அப்படின்னா விளையாட்டுக்கு. இருக்கட்டும் கிளம்சி, எப்பயாவது ஒன்று தானே விளையாட வரீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக. சோமு, ராமு, உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆண்ட்ரியா உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு லில்லி ரோசி, ரொம்ப தேங்க்ஸ். வாங்கப்பா, எல்லா பலூனையும் எடுத்து ட்ரக்கில் உடச்சி ஊற்றிட்டு தண்ணி போட்டு அதில் நீச்சல் அடிப்போம். ஓகே லில்லி. அப்பாடா, ஒரு வழியாக தண்ணி பலூன் எல்லாத்தையும் நம்ம டேங்கில் போட்டுட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டோம்னா தண்ணி ஃபுல்லாகிடும். இங்கே நம்ம ஜாலியாக விளையாடலாம். எல்லாம் பத்திரமா இருக்கீங்களா? சீக்கிரம் எல்லாரும் ஏறுங்க, உள்ள ஏறி எல்லாம் உடச்சி விடுங்க. பா ஒரு வழியா எல்லாரும் ஏறிட்டீங்களா? ஏறிட்டோம்ப்பா. சரி, எல்லாரும் தண்ணி பலூனை உடச்சி விடுங்க, அப்பதான் தண்ணி நம்பும், அப்பதான் ஜாலியா நம்ம தண்ணியில விளையாட முடியும். ஏ லில்லி, ஆண்ட்ரியா எந்திரிச்சு நின்னுங்க, தண்ணி உடைச்சிச்சுன்னா நீங்க முழுக்கிடுவீங்க. ஓகே ராமு, ஓகே ராமு. எல்லாரும் ரெடியா? இப்ப தண்ணி பலூனை நான் உடைப்ப போறேன். 1 2 3 ரெடி ஸ்டார்ட். தண்ணி பலூனை உடச்சி விட்டாச்சு. ஆண்ட்ரியா எந்திரி, நீ விழுற மாதிரி இருக்கிற. இந்த தண்ணி போதுமா ஃப்ரெண்ட்ஸ், இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா? பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா நீ. ஓ அப்படியா லில்லி, வெயிட் பண்ணா, போய் இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ரியலாகவே தண்ணி ரொம்ப ஜாலியாக இருக்குப்பா, நீச்சல் அடிக்க ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் ஸ்விம் பண்ணுங்க. ரியலாகவே ஸ்விம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குப்பா, தண்ணியில் விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் கிளன்சி, நம்ம இது மாதிரிலாம் விளையாண்டதே இல்லைல்ல, இங்கே தான் விளையாடுறோம், நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ. லில்லி ரோசி, உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு. நல்லா இருக்குப்பா, இதில் நுர பண்ணி விளையாண்டா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் போய் நுரை எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஜாலியா இருக்கா? நுரையில நல்லா விளையாண்டுருக்கீங்களா நீங்க இதுக்கு முன்னாடி? எங்களுக்குலாம் ரொம்ப ஜாலி, நாங்கள்லாம் வீக்கெண்ட் ஆனால் இப்படி தான் விளையாடுவோம். தண்ணி தெளிக்காதீங்கப்பா, தண்ணி தெளிக்காதீங்க. இது நான் தொலைக்கிறேன் பாரு உன் மேலே. ஜாலியாக இருக்கு, ஜாலியாக இருக்கு. வீக்கெண்ட் ஆனால் இங்கே வாங்கப்பா, ஜாலியாக விளையாடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட என்டர்டைன்மெண்ட் எப்படி இருந்தது? நீங்கள் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அதே போல் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே தேவை. எல்லோரும் பாய் சொல்லுங்கள். பாய்.